இந்த வீடியோட ஸ்டோலன் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனை வந்து காட்டுறாங்க. அங்கே ஒரு குழந்தையோட ஒரு அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தைய வந்து யாரோ ஒரு பொண்ணு வந்து தூக்கிட்டு வந்து ஓடிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து ஒருத்தர் வந்து ஸ்டேஷன் வந்து வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு அவரோட அண்ணன் வராரு. அவங்க 2 பேர் தான் அங்கே வந்து வராங்க. அப்போ இந்த அம்மா தூங்கிட்டு இருந்த அம்மா வந்து கண்ணை முழிச்சு வந்து குழந்தைய காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரெயின்லேருந்து இறங்கின அந்த ஆள் இருக்கார்ல, அவர் வந்து கீழே அந்த சொட்டரை வந்து எடுத்திருக்காரு. உடனே வந்து இவர் தான் வந்து திருட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிருது. உடனே தான் அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து நான் வந்து பிக்கப் பண்ண வந்தேன், இது என்னோட தம்பி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து தெரிய வருது. போலீஸ்காரங்க வந்து அங்கே வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது வந்து அவங்க பக்கத்துலேயே ஒரு பையன் வந்து டீ கடை போட்டுட்ருப்பான். அந்த டீ கடை பையனுக்கும் வந்து இந்த கடத்தலுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க பக்கத்தில் உள்ள பாழடைஞ்ச பங்களாவுக்கு கொண்டு போகிறதா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாங்க. உடனே இந்த 2 அண்ணங்களையும் வந்து கூட்டிகிட்டு போலீஸ்காரங்க அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து இவங்க வந்து கிளம்புறாங்க. இந்த சமயத்தில் என்னன்னா வந்து இவங்க ரயில்வே ஸ்டேஷனில் சண்டை போடுறதுக்குன்னா 2 அண்ணன் தம்பி சண்டை போடுறது, அப்புறம் இந்த பொண்ணு சண்டை போடுறது, அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுது. இவங்க 3 பேர் தான் வந்து குழந்தைய கடத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓட பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது. அவங்க அங்கே பாழடைஞ்ச பங்களாவுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனோடனே வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. அந்த பொண்ணை வந்து விரட்டிகிட்டே வந்து போகிறாங்க. விரட்டிட்டு போகும்போது ஒரு குழியில் வந்து விழுந்து வந்து இறந்துடுறா. இன்னொன்று வந்து இவளும் வந்து இறந்துட்டா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் போலீஸ்காரங்களுக்கு வந்து தெரிய வருது. அந்த பொண்ணு இருக்காங்கன்னா, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஊர்லேருந்து முதலாளியோட காசெல்லாம் திருடிட்டு தான் வந்து மும்பைலேருந்து ஓடி வந்திருக்கான்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து வருது. அந்த சமயத்தில் இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும் வந்து போலீஸ்க்கு வந்து காசு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு வந்து போகிற வழியில் வந்து சொல்கிறாங்க, நல்ல வேளை அந்த பொண்ணு வந்து திருடின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்லிட்டாங்க, நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம் அப்படி வந்து பேசும்போது அந்த 2 பேரில் இன்னொருத்தன் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து கார் வழியாக வந்திருப்பார். ஏன்டா இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்த, ஆல்ரெடி நம்ம நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த குழந்தைய மட்டும் தேடிட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து தேடுறதுக்காண்டி வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே போனோடனே அந்த கிராமக்காரங்க என்ன பண்ணால் இவங்க 3 பேர் தான் வந்து இந்த குழந்தையெல்லாம் கடத்தி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் வந்து தம்பட்டை அடித்து இவங்க 3 பேரையும் வந்து அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கார் எடுத்து அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது வந்து இவரோட தம்பியை வந்து ஒருத்தர் வந்து சுட்டுடுறாரு. சுட்டோடனே வந்து அவங்ககிட்டருந்து தப்பிச்சு எப்படியா வந்து கார் வந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு காரை வந்து தப்பிச்சு ஸ்பீடாக வந்து ஓட்டிட்டு போவாங்க. ஓட்டிட்டு போகும்போது கிராமத்தில் ஒரு இடத்துல வந்து இவங்களால போக முடியாது. உடனே காரை நிப்பாட்டி வந்து எங்கேயோ போய் வந்து ஒழிஞ்சிருவாங்க. ஒழிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு மட்டும் இருக்காங்கன்னா அவங்க மட்டும் கிளம்பி நான் போய் என் குழந்தைய தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க. மறுவாழ்வு மையம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் வந்து குழந்தைங்கன்னு சொல்லி தேடுவாங்க. அங்கே வந்து குழந்தை வந்து இருக்காது. இப்போ தான் வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் அடிப்பட்ட தம்பி வச்சுட்டு இவர் வெளியே போய் வந்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்க போகிறார். அப்போ ஊர்க்காரங்களை வந்து இவரை வந்து சுற்றி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்ணெல்லாம் வந்து அடித்து ரொம்ப படுகாயங்களோட இருப்பார். அப்போ அந்த சமயத்தில் வந்து போலீஸ்காரங்க வந்து இவர் வந்து காப்பாற்ற ஆரம்பிச்சிடும். இவங்க வந்து திருடங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காப்பாற்றி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போவோம். அண்ணன் தம்பி 2 பேரையும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிடும். போகிற வழியில் வந்து ஆம்புலன்ஸோட டிரைவரோட பேர் வந்து பார்ப்பாங்க. அந்த டிரைவரோட பேர் தான் வந்து அங்கே டீ கடையில் வந்து சொல்லியிருப்பாங்க. இவன் தான் வந்து குழந்தைய வந்து கடத்தினேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு உடனே வந்து கூட அந்த தம்பி வந்து அதை பார்த்துருவான். இவன் அண்ணனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது தம்பி வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை ஃபாலோ பண்ணான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து போவான். ஆனால் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா டாக்டரோட டீட் வந்து குழந்தைய வந்து விற்று வேற ஒருத்தவங்களுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு ஒரு கார் மூலம் வந்து அனுப்புறதுக்காண்டி போயிட்டுருப்பான். அப்போ இவர் போய் வந்து தம்பி வந்து காருக்கு முன்னாடி போய் வந்து நின்று இது வந்து திருடுபட்ட குழந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் வந்து போலீஸ்காரங்க வந்து அந்த பொண்ணை வந்து கடத்தி வந்து கூட்டிகிட்டு போய்ப்பாங்க. என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து விசாரிக்கும்போது சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து நான் வந்து வாடகை தாயாக வந்து என்னோடய ஓனர் அம்மாவுக்கு இருந்தேன். ஆக்சுவலி ஒரு குழந்தை தரதான் வந்து டீடு. நான் அவங்களுக்கு தர வேண்டிய ஒரு குழந்தைய கொடுத்துட்டு நான் வந்து வந்துட்டேன். ஆனால் வந்து கடவுளை எனக்கு 2 குழந்தைய வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து என் கூட இந்த குழந்தை அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து காரை வந்து நிப்பாட்டினோடனே வந்து பெரிய பிரச்சனையாகிடுச்சு. அங்கே உள்ளவங்க எல்லாரையும் வந்து கூட்டிட்டாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க வந்ததுக்கப்புறம் வந்து அங்கே ஆம்புலன்ஸ் டிரைவரும் டாக்டரும் வந்து குழந்தைய கடத்துகிற விஷயம் வந்து வந்துடுச்சு. அப்புறம் போலீஸ்காரங்க வந்து அந்த குழந்தைய மீட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு வந்து அண்ணன் தம்பி 2 பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுது. அப்புறம் வந்து அண்ணனை வந்து போய் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கிறாரு. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.